யங் ஸ்டேஜ்ல நமக்கு ஒரு ஒரு லைஃப் இருக்கும். அதான் அந்த ரெட்டை டூ ஃபேஸ் நமக்கு இருக்கும். 2 ஃபேஸ். என்ன தெரியுமா? அழகா சர்ச்சுக்கு வந்தா நம்மள போல நல்ல பிள்ளை யாருமே இல்லன்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்டி எல்லாம் சொல்லுவாங்க, நல்ல பிள்ளை அப்படின்னுவாங்க. அப்படியே சர்ச்சை விட்டு காலேஜுக்கு போனா, இது போல ரவுடி பிள்ளை யாருமே இல்ல. அப்படி சொல்லுவாங்க. இந்த 2 ரோலையும் அழகா சில பேர் இங்க ப்ளே பண்ணுவீங்க. எப்படி? இங்க வந்தா, ஐயோ! எடுத்து சேர் எடுத்து போடுறது என்ன? அண்ணன் தண்ணின்னு உடனே இங்கிருந்து பிரதர் தம்பிமார் ஓடி வந்து அண்ணன் இந்தாங்கண்ணே தண்ணி அப்படின்னு சொல்றது என்ன? அண்ணனுக்காக உழைக்கிறது என்ன? சர்ச்சுக்காக உழைக்கிறது என்ன? பார்த்தா இவன் நேரா இயேசு வந்தா இவன் தான் முதல்ல நம்ம சர்ச்சிலேயே பரலோகம் போயிருவான் போல இருக்கேன்னு இருக்கும். அப்படியே காலேஜ் பக்கம் போய் பார்த்தா ஐயா ஒரு ரவுண்ட் வருவாரு. அந்த மாதிரி இந்த ரெட்டை வேஷம்ன்றது வந்து இந்த யங் ஸ்டேஜ்ல நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கும். நானும் அதை சூப்பரா ப்ளே பண்ணுவேன். நான் ரொம்ப வேதனையோட எப்பவுமே என்ன செய்வேன் தெரியுமா? காலையில டியூட்டிக்கு போவேன், சாயந்தரம் வருவேன், லேப்டாப் ஓபன் பண்ணுவேன், உட்காந்து 5:00 நான் லேப் ஓபன் பண்ணா டில் 9:00 சாப்பிடுற வரை அந்த லேப்பை தான் பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா வேற யாருமே எனக்கு பேசுறதுக்கும் இல்ல. என் காது பட என்ன டீஸ் பண்ணுவாங்க, எனக்கு காது பட கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு கம்பெனி யாருமே இல்ல, எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்ல. ரொம்ப நாளா இப்படியே போயிட்டே இருந்தது. ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது. ஒரு நாள் திடீர்னு எனக்குள்ள ஒரு தோணல். திடீர்னு ஒரு பல்ப் எரியுதுல்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு லைட் மாதிரி திடீர்னு தோணுச்சு. என்னடா வாழ்க்கை இது? எப்ப பார்த்தாலும் இந்த லேப் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கோம். எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க? போன் எடுத்து நல்லா ஒரு 4 மணி நேரம் பார்த்ததுக்கு அப்புறம், ச்சே நம்ம ஏன் இவ்வளவு நேரம் போனை பார்த்தோம்? வேற ஏதாவது பிரயோஜனமா வாழ்க்கைக்கு பண்ணிருக்கலாமே அப்படி யோசிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர்? செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரெக்ரெஷன் வரும், ஒரு கில்ட்டி ஃபீலிங். பேசினதுக்கு அப்புறம் ஒரு கில்ட்டி ஃபீலிங். அந்த கில்ட்டி ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு.